வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஓகே, ராஜன் 3982. Will this rule applicate for ராகு plus உச்ச சனி காம்பினேஷன்? ராகு உச்ச சனி, ராகு பிளஸ் உச்ச சனி ஒரு இடத்துல இருக்காங்கன்னா கொடூரமா இருக்கிறாங்க ரெண்டு பேரும்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒரு ராகு நீச்சத்தோட சேர்ந்துருக்காங்க அப்படின்னா நீச்ச பிளானட் ராகு கிட்ட போய் சரண்டர் ஆயிரும். ஆனா ராகு உச்சனோட சேர்ந்துருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவரும் பலமானவர் இவரும் பலமானவர், எங்கல்ல ராகு தான் தீப்பாரு, ரெண்டு பேரும் கெட்டு போவாங்க, அந்த பாவகம் கெட்டு போவோம். லக்ன பாவகமாக இருந்து சுபர் தொடர்பு இல்ல, லக்னாதிபதி ஸ்தான பலத்தோட இல்லைன்னா அவர் வாழ தகுதி இல்லாதவர். ரெண்டாம் இடம் கெட்டு போச்சுன்னா அவருக்கு குடும்பம்ன்ற அமைப்புகள் ராகு சனி தசையில இல்லாத அமைப்பு, பிரச்சனைக்குரிய அமைப்பு இருக்கும். மூன்றாம் இடம்னாக்கா தைரிய வீரிய அமைப்புகள் பெருசா அவருக்கு இல்ல, இளைய சகோதர அமைப்புகள்ல பாதிப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வரும். நான்காம் இடம்னா தாய், மனைவி, அம்மா, தன் சுகம், வீடு, வாகனம் அத்தனையும் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு வரும். ஐந்தாம் பாவகமா குழந்தைகள், எண்ணங்கள், அதிர்ஷ்டங்கள் அத்தனையும் டிஸ்டர்ப் ஆகுதுன்னு வரும். ஆறாம் பாவகமா அந்த தசை வரும் பொழுது உங்களுக்கு நோய் வருது, கடன் வருது, தீர்க்க முடியாத குரோனிக் டிசீஸ் மாதிரியான அமைப்புகள் வருது. ஏழாம் இடமா இந்த இடத்துல இது ஓகே. இப்ப நான் எல்லாம் சொல்லிட்டு வர்றேன் அந்த பாவகங்களுடைய பாவக அதிபதி. ஓகேங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஐந்தாம் அதிபதினு சொல்றேன். ஐந்தாம் இடத்துல ராகு குழந்தைகள் அமைப்பு, ஆண் வாரிசு அமைப்புகள் தடை இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு குரு அந்த பாவகத்தை பார்க்கும் பொழுது அப்படியே அந்த பாவகத்தினுடைய நல்ல பலன்களை செய்ய ஆரம்பிக்கும். முதல்ல பாபத்துவம், முதல்ல கெட்டு போயிருக்குல்ல, முதல்ல கெடுதுகள் நடந்து அதற்கு பிறகு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த மாதிரியான இருக்கும். ஏழாம் இடமா மனைவி, கணவன் அமைப்பு, பங்குதாரர் அமைப்பு பாதிக்கப்படும். எட்டாம் இடம்னு வரும்போது ஆயுள், இந்த இடத்துல ஆயுள் கண்டிப்பான ஒரு மாதிரி விஷயங்கள் இருக்குங்க. தசாபுத்தி நேரத்துல ஒரு லக்னாதிபதி ஓகே, கை குழந்தைங்க லக்னத்துல சுபராம் வந்திருக்காரு, லக்னாதிபதி உச்சமா இருக்காரு, நோய் வந்துருச்சு. இந்த நோய் கொஞ்சம் இன்னொரு விஷயம், பிறக்கும் போது குழந்தை இந்த அமைப்புகள்ல பிறந்தா குழந்தை வந்து செயல்பட முடியாம ப்ரோக்ரஸ் குறைவா இருக்கக்கூடிய அமைப்புகள்ல தசா புத்தி முடியக்கூடிய தன்மையில ஒரு கேள்விதான். ஆனா அதுக்கு நிறைய பதில் சொல்ற மாதிரியான கேள்வியை கேட்டுட்டீங்க. லக்னம் உச்ச சனி வில் ரூல், யாருக்கும் இது பொருந்தும் சார். உச்ச சனி ராகு சேர்ந்திருக்காங்க, சுபர் தொடர்பு இல்லைன்னா அந்த பாவகம் நசியும். இல்ல தூரத்துல இருந்து ஒரு குரு சுக்கர தொடர்பு வந்துருது, குருவும் பாக்குறாரு, சுக்கரனும் பாக்குறாரு, ஒரு பௌர்ணமியை நெருங்கி இருக்கக்கூடிய சந்திரனும் பாக்குறாருன்னா அற்புதம். அப்படியே ரெண்டு பேரும் வாழை சுருட்டிக்கிட்டு அருமையான யோக பலனை கொடுப்பாங்க. 9ஆம் இடமா அப்பா இல்லைங்க, கண்ணை மூட்டு சொல்லிருங்க. 9ஆம் இடத்துல இந்த அமைப்பு இருக்கு, அப்பா இல்ல, சூரியன் நீச்சம், அப்பானாலே என்னன்னு தெரியாது, அப்பானால யூஸே இல்லை அப்படின்றலாம். 10ஆம் இடமா இந்த இடத்துல அந்த சுபர் தொடர்பு அமைப்புகள் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல தொழில் சம்பந்தப்படுற அமைப்பு, சனி இது சார்ந்த அமைப்புகள்ல அதிக கீழ்நிலையான தொழில் அமைப்புகள். 11ஆம் இடம் மூத்த சகோதரம், இளைய மனைவி, இது மாதிரியான அமைப்புகள்லாம் இல்லாத நிலை வந்துடும். அடுத்ததாக 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடம் பாவத்துவ நிலையில இருக்கிறது சரியா இல்லைன்னா உங்களை கொண்டு இதுல போட்டுரும், எதுல அடைப்பட்டு இருக்கிற மாதிரியான அமைப்புகள்ல, தசாபுத்தி அமைப்புகள்ல அந்த ராகு சுக்கிரனின் வீடுகள்ல இருக்கிறாங்க அப்படின்றதுனால பெண்ணால நீங்க ஏதாவது பிரச்சனைக்குள்ளாகி இதுல போய் இருக்கிறது அப்படின்ற மாதிரி வரும். இந்த ஒரு கேள்விதான், 2 லைன் கூட இல்ல, திருக்குறள் மாதிரி கேட்டிருக்கீங்க. ஆனா அதுக்கு நிறைய விளக்கம் சொல்ற மாதிரியான நல்ல கேள்வியா கேட்டிருக்கீங்க மிஸ்டர் ராஜன்.